வரும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய மகத்துவமான அந்த கிருபையினாலே இந்த சாயங்கால நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய ராப்போஜன் அந்த பந்திக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாக ஆண்டவரே இது ஒரு மகத்தான நேரம், உம்முடைய வார்த்தையிலே ஐக்கியம் கொள்ளுகிற நேரம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாய் உம்முடைய வார்த்தையை கை கொள்ளுகிற வேளையிலே உம்முடைய அன்பு எங்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நீர் சொன்னீர், நான் வருமளவும் இதை பானம் பண்ணுங்கள் என்று. ஆம் கர்த்தாவே, உம்முடைய வருகையானது ரகசியமாக அங்கே வந்தாலும் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் வர மட்டும் ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டியது உம்முடைய வார்த்தையின்படி அடையாளமாயிருக்கிறது. ஏனென்றால் அருமையான தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே நீர் இந்த பூமிக்கு ரகசியமாக வந்திருந்தாலும் அவர் 65ஆம் ஆண்டு கடைசி மட்டும் ஆண்டவரே அந்த ராப்போஜனத்தை கை கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது அவர் கூடாக நீர் கொடுத்த மகத்தான் ஒரு வெளிப்பாடா இருக்கிறது. அதனாலே இந்த பூமியிலே நாங்கள் உயிரோடு இருக்க மட்டும் அது மாத்திரமல்ல, உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்து கொள்ளப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் மீண்டும் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் புசிக்க மட்டும் நாங்கள் இந்த பூமியிலே இருக்கிற நாட்களிலே நாங்கள் அதை கை கொள்ளும்படியாக நீர் கொடுத்த அந்த மகத்தான ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான பொழுது உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தர்மையான வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தங்களை தாழ்த்தி கர்த்தாவே ஆண்டவரே இந்த ராப்போஜனத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி வந்த ஒவ்வொருவரையும் நீர் காண்கிற தேவன். உம்முடைய வார்த்தை ஒன்றே அவர்களை தகுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை திறக்கிற வேளையில் உம்முடைய ஆசீர்வாதம் வரட்டும். அந்த வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களோடு பேசட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு எங்களுடைய வார்த்தையை நாங்கள் திருப்புவோம். யோவான் சுவாரஞ்சி 5ని పరిచి நாங்கள் 52ல இருந்து 52 15ல 56 மட்டும் நாங்கள் வாசிப்போம். 57 மட்டும் நாங்கள் 57 15 கியோம். அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆமென். එබැවින් යුදෙවරු ඔවුන්ව අතරේ වාද කරමින් කනපිස තමාගේ වාසිය අපට දෙන්න ඕන පුර කොහොමදයි කිව්වොත් ඒ නිසා දේශස් වහන්සේ ඔවුන්ට කියනසේ සැබෑවක් නුඹලාට කියමි. නුඹලා මනුෂ්‍ය පුත්‍රයාගේ වාසිය නොකරනවා නම් ඔහුගේ දේ නොකරනවා නම් නුඹලාටම ජීවනය නැත. මාගේ වාසිය කන්නා වූ මාගේ දේ බොන්නා වූ අයට සදාකාල ජීවනය නැත. මම අන්තිම දවසේදී ඔහු නැගිටුවද මත් නිසාද මාගේ වාංශය සැබෑ කෑමය, මාගේ දේ සැබෑ බීමය. මාගේ මාංශය කන්නා වූ මාගේ දේ බොන්නා වූ තැනැත්තේ මාගේ පවතියි, මමද ඔහු කෙරෙහි පවතිමි. ජීවමාන ක්‍රියාවන් වහන්සේ මත් එවුවක් වෙන්ද ආභ්‍යන්තර වහන්සේ ජීවත් වන්නක් වෙන්ද මා කල තැනැත්තේ මාංශය ජීවත් වන්නේය. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் மாசிங்கனா சுத்த நாமமே மகிமையேவா. தர்மையான பொழுதிலே வந்திருக்கிற யாவரையும்
கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. මේ පැමිණ සිට සියලු දෙනාම උන්වහන්සේ ආශිර්වාද කරන දෙයට. நாங்கள் ராபோஜனம் என்று பார்க்கிற வேளையிலே அது ஒரு අපි රාත්‍රී භෝජනය ගැන අපි බලනකොට ඒක එක්සත් වීම. அது ஒரு ஐக்கியமாயிருக்கிறது. ඒක එක්සත් වීම. நாங்கள் ஒரு வார்த்தைக்குள்ளாக நாங்கள் ஐக்கியப்பட நாங்கள் வந்திருக்கிறோம். වචනය තුළින් අපි සියලු දෙනාම සහභාගී වෙන්න ඕනේ කියලා අපි පැමිණ සිටිනවා. நாங்கள் ஒரு சபையாக இந்த வேளையில இருந்தாலும் අපි ඒක සභාව වගේ සිටිනුනොත් சபை என்று நாங்கள் பார்க்கும்போது அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. ඒ සභාව කියලා අපි බලනකොට ඒක දෙවියන් වහන්සේ වචනේ ලකුණුපත් කරනවා. அந்த வார்த்தைக்குள்ளாக நாங்கள் பல இடங்களில் இருந்து வந்திருந்தாலும் இந்த இடத்திலே நாங்கள் ஒருமனப்பட கர்த்தர் உதவி ඒ වචනේ செய்திருக்கிறார். තුළින් අපි සියලු දෙනාම එක එක ස්ථාන ඉඳලා අපි මෙතන පැමිණ සිටියොත් මේ සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ වචනේ අනුව අපි ඔක්කොම එකස්ත වෙලා ඉන්නවා. நாங்கள் ஐக்கியம் என்று பார்க்கும்போது අපි සහභාගීකම කියලා අපි බලනවා. ஆமே நாங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நாங்கள் අපි வந்திருக்கிறோம். ආත්මික ඒ සහභාගීකමට අපි පැමිණ සිටිනවා. ஆமென். அங்கே தீர்க்கதரிசி ராபோஜனம் என்ற செய்தியிலே அவர் சொல்லும் போது අපේ කතෝරයා එයා රාත්‍රී භෝජන කියන පණිවිඩය බලනකොට அவர் சொல்லுகிற வார்த்தையை கை கொள்ளுகிறதான் மெய்யான ஒரு වචනේ ஐக்கியமாயிருக்கிறது. අනුගමන කරන එක තමයි සැබෑව රාත්‍රී භෝජනය කියලා කියනවා. அதே நேரத்துல இந்த ராபோஜனமானது அதை வார்த்தையிலே கை கொள்ளுகிற அந்த உண்மையான ஒரு பந்தி தான் அங்கே ராபோஜனமாயிருக்கிறது. ඒ වෙලාවම ඒ දෙවියන් වහන්සේ වචන තුලින් අපිට තියෙන සහභාගීකමයි ඒ පංගුකාරන් ලැබෙන එක තමයි සැබෑව රාත්‍රී භෝජනය කියලා අපේ කතෝරයා අපිට පවසනවා. அவர் சொல்லுகிறார் அங்கே வார்த்தையை கை கொள்ளாத ஒரு மனிதன் இருப்பானானால் அவன் ராபோஜனத்தை கை கொள்ள முடியாது. එයා කියන්නේ වචන තුලින් ඒගොල්ලන් අනුගමනක නැත්නම් එයා රාත්‍රී භෝජන ගත්තේ ඒක නිස්පලයි කියලා කියනවා. ஆமென். அதனால்தான் அந்த வார்த்தை அதனால்தான் அவர் சொல்றார் மனுஷகுமாரனுடைய அந்த மாமிசத்தை புசிக்காதவனிடத்திலே ஜீவன் இல்லை. ඒක තමයි මනුෂ්‍ය පුත්‍රයාගේ මාංශය අනුභව කරන්නේ නැත්නම් එයාට ජීවනේ නැහැ කියලා පවසනවා. ஆமென். நாங்கள் அறிந்திருக்கிறோம் அந்த மனுஷகுமாரன் யார் என்பதை. අපි දැන සිටිනවා මේ මනුෂ්‍ය කුමාරේ මනුෂ්‍ය පුත්‍රයා කවුද කියලා අපි දැන සිටිනවා. அது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ඒක ස්වාමී යේසුස් වහන්සේ කියලා අපි දකිනවා. அதனால்தான் அந்த காரியத்தை அநேக சீசர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ඒක ඒ නිසා තමයි ඒ ගෝලයන්ට ඒක වටහා ගන්න බැරි සිටියා. ஏனென்றால் அந்த மனுஷகுமாரனுடைய மாமிசம்தான் மெய்யான ஒரு அப்பமாய் இருக்கிறது. මක්නිසාද ඒ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ මාංශ ශරීරය තමයි ඒ මාංශය තමයි ඒ රාත්‍රී භෝජනය කියලා ලකුණක් වෙනවා කියලා. அந்த மனுஷகுமாரனுடைய மாமிசம் மாத்திரம்தான் ஒரு பாவிக்காக மரிக்க முடியும். ඒ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ මාංශ ශරීරය තමයි ඒක පෞකාරයන්ට මරන්න ඒ පුරුෂය අනගසෙන්න පුළුවන්. அந்த மனுஷகுமாரனுடைய மாமிசம் மாத்திரம்தான் எங்களுடைய பலவீனம் வியாதி அங்கே யாவற்றையும் ஜெயிக்க முடியும். ඒ මනුෂ්‍ය කුමාරයාගේ ශරීරය තමයි අපේගේ දුර්වලකම ඒ රෝගේ සියලු දේටම ඒක සුගේ දෙන්න පුළුවන්. அதனால்தான் ஏசாயா அவர் வருகிறதுக்கு முன்பாகவே அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று ඒක තමයි ඒසාය පවසන්නේ උන්වහන්සේගේ එද්ද පැමිණෙන්නේ කියනවා අඩිපාරේ තුලින් අපි සුගේ ලැබෙනවා කියලා. அதனால்தான் ஒரு மகத்தான ஒரு ராப்போஜனத்திலே நாங்கள் வருகிற வேளையிலே அந்த வார்த்தை இந்த காலத்தில் அன்றைக்கு தேவன் அந்த மனித சரீரத்திலே மனுஷகுமாரனாக வெளிப்பட்டார். ඒ නිසා තමයි මේ මනුෂයාගේ ශරීරය තුලින් උන්වහන්සේ වචනේ තුලින් ප්‍රකාශ වුණා. இன்றைக்கு அந்த மனுஷகுமாரன் எப்படி இருக்கிறார் என்றால் தீர்க்கதரிசி அவர் வார்த்தையாக இருக்கிறார். අද දවසේ බලනකොට ඒ අපේ කතෝලික පවසනා මේ මනුෂ්‍ය පුත්‍රයා කොයි ආකාරයට ඉන්නවා නම් එයා වචනේ තුලින් ඉන්නවා. ஆமென். அதனால்தான் இன்றைக்கு அந்த வார்த்தையை புசிக்க நாங்கள் ඒ வந்திருக்கிறோம். නිසා තමයි මේ වචනේ තුලින් ඒ වචනේ අපි අනුභව කරන්න පැමිණ සිටිනවා. ஆமென். அதனால்தான் அவர் சொன்னார் அங்கே பாருங்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி එතකොට යේසුස් වහන්සේ ඒගොල්ලන්ව බලා සිටිබර நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் ඔබ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ මාංශය අනුභව කරන්නේ නැත්නම් அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் එයාගේ ලේ අනුභව කරන්නේ නැතුව හිටියොත් அங்கே ரத்தத்தையும் பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ඕගොල්ලන් ඒක අනුභව කරන්නේ නැත්නම් ඕගොල්ලන් තුලින් ජීවනය නැහැ කියලා පවසනවා. பாருங்க அவர் அந்த நேரத்தில் அங்கே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். බලන්න යේසුස් වහන්සේ ඒ ක්‍රිස්තුස් වහන්සේව යෙදලා සිටිනවා. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மனுஷகுமாரனுடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணாதவனுக்கு ஜீவன் இல்லை. බලන්න ඒ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ ඒ මාංශ ශරීරයේ රුධි භෝජනයක අනුභව කරන්නේ නැත්නම් එයාට ජීවනය නැහැ කියලා පවසනවා. அப்படியானால் அந்த மனுஷகுமாரன் வேறொரு நபர் அல்ல. එතකොට ඒ මනුෂ්‍ය පුත්‍රයා වෙන තනතෙක් නෙවෙයි. அந்த மனுஷகுமாரன் பாவிகளின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும் போது அந்த
பாவ அந்த மன்னிப்பானதுதான் ஒரு மனிதனை விடுதலைக்கு கொண்டு வர முடியும். බලන්න මේ මනුෂ්‍ය පුත්‍රයා මේ පෞකාරය මනුෂ්‍යයන්ට අතේ දෙර ලබන කොට තමයි එයා කුරුසේ අනකසනර තමයි මේ මනුෂ්‍යයන්ට තියෙන මේ පාපයේ அங்கே கமாவ லැබෙන්නේ. ஆமென். அவர் மரிக்காமல் இந்த பாவ மன்னிப்பு அங்கே உண்டாக முடியாது. මරණ නැත්නම් ඔය පව් වලට කමාව ලැබෙන්නේ නැහැ. அதனால்தான் அவர் சொன்னார், இந்த மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசிக்காதவனுக்கு ஜீவன் இல்லை. ඒ නිසා තමයි කිව්වේ මේ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ ශරීරයේ මේ මාංශය අනුභව කරා නැත්නම් එයාට ජීවනය නැහැ කියලා. ஆனால் அந்த நேரத்திலே இருந்தவர்கள் அதை தவறாக புரிந்தார்கள். එතකොට බලන්න එතන ඉන්න කට්ටිය ඒ වෙලාවේ එතන ඉන්න මිනිස්සු ඒක වැරදි විදිහට වටහා ගත්තා. எப்படி இவனுடைய சரீரத்தை நாங்கள் புசிப்பது? එයාගේ ශරීරය අපිට අනුභව කරන්න පුළුවන්. ஆனால் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ඒගොල්ලන්ට වටහා ගන්නට බැරි වුණා. ஆனால் சீசர்கள் அதை அறிந்திருந்தார்கள். ඒ ගෝලෙන් දරසිටියා. அந்த வார்த்தை அங்கே சிலுவையிலே அறையப்பட்டால் தான் அங்கே ஜீவன் வர முடியும். නමුත් ඒ ශරීරයේ ඒ කුරුසේ අන ලැබෙනවා තමයි ඒ ජීවනය ලැබෙන්නේ කියලා ඒ ගෝලෙව දරසිටියා. அந்த வார்த்தை தான் மீண்டும் வருகிற வேளையில தான் அது ஜீவனை கொண்டு வர முடியும். அதை நாங்கள் புசிக்கிற வேளையில் தான் நாங்கள் மரிக்காமல் இருக்க முடியும். තමයි නවත පාර එනකොට ඒ වචනේ අනුභව කරන්න පුළුවන්. ඒ තුලින් තමයි අපිට ජීවනය ලැබෙන්නේ. அது எப்படி மீண்டும் வந்தது? කොහොමද මේ නවත වාරයේ ආවේ? அவர் மரித்த பிற்பாடு அவர் ஆவியாக பரிசுத்த ஆவியாக மீண்டும் வந்தார். උන්වහන්සේ මරුණාන් පස්සේ උන්වහන්සේ ආත්මය වගේ සුද්ධාත්ම වාසය වගේ ආවා ලෝකයට. புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் அவர் பூமியிலே இருக்கும் போது அவர் பாவங்களுக்காக மரிக்கிறதுக்காக தன்னுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். මේ ලෝකේ මේ පොළවේ එනකොට මේ පව් වලට බැරෙන්නේ ශරීරයේ බාර දුන්නා. அங்கே வரப்போற ஒன்றை அவர் அங்கே அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக போதித்துக் கொண்டிருந்தார். එක දෙයකට තමයි ඒගොල්ලන්ට වටහා ගන්න නිසා උන්වහන්සේ එතන කියා සිටියා. ஆமென். அவர் இனி வரப்போற ஒரு காட்சியை அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார். එන ලැබුණා මේ ඡායා රූපය තමයි උන්වහන්සේ ඒගොල්ලොත් එක්ක කතා කරන විදිය. அதனாலே சீசர்களோடு அவர் ராப்போஜனத்தை புசித்தார். ඒ නිසා තමයි ඒ ගෝඩේ සමග ඒ රාත්‍රී භෝජනේ අනුභව කරා. ஆனால் இந்த காரியத்தை அவர் சொல்லும் போது இதை புசியாதவனுக்கு அங்கே ஜீவன் இல்லை. බලන්න මේ දේ ඒගොල්ලන්ට කියනකොට මේක අනුභව කරන්නේ නැත්නම් ඒගොල්ලන්ට ජීවනය නැහැ කියලා එයා පාසුවා. ஏனென்றால் அந்த வார்த்தையாகி அந்த தேவன் அங்கே மரிக்க வேண்டும். මක්නිසාදනේ ඒ වචන තුල දෙවියන් වහන්සේ ඒ මැරෙන්න ඕනේ. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அவருடைய சரீரம் அவருடைய அடிக்கப்பட்டது அது வந்து வியாதியை சுகப்படுத்தினது. බලන්න උන්වහන්සේගේ ශරීරයේ පාර කසපාර ලැබුණා. ඒ තුලින් ඔයගොල්ලන්ට සුවය ලැබෙනවා. ஆனால் உங்களுக்கு தெரியும் ரத்தத்திலே தான் ஜீவன் உண்டு. ඔබට දන්නවා ඒ ලේ තුලින් තමයි ජීවනයේ තියෙන කියලා ඔබ දැන සිටිනවා. அதனால் தான் அங்கே ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்றால் அது என்னத்துக்கு அடையாளம் என்றால் பரிசுத்தாவிக்கு வரப்போற ஒரு பரிசுத்தாவிக்கு அடையாளம். ඒ ලේ ඔයගොල්ලෝ මානය කරන්න කියලා කිව්වොත් ඒකල මොකද ලකුණ නම් එන සුද්ධාත්මයට සුත්තේ මාංශයට ලකුණු වෙනවා. ஏனென்றால் பரிசுத்தாவி வந்தால் ஒருவனுக்கு உந்துதல் வரும். அவன் அங்கே ஆவியினாலே நடத்தப்படுவான். බලන්න එක්කෙනෙකුට සුද්ධාත්මය આવොත් එයාට ඒක පෙළඹීමක් එනවා. ආත්ම මාංශය යාව නඩත්තු කරනවා. அதனால்தான் அங்கே வேதத்திலே அங்கே திராட்சை ரசம் உந்துதலுக்கு ஊக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. මුත්‍රික දේවදාසී වචන තුනේ ඒක භාෂාන්නේ මුත්‍රිවාණි ගාවෙලා මේ ඒක ශක්තිමත් නැත්නම් ඒක පෙළඹීමකට පෙන්නනවා ඒ උතුරුපාණි. அதனால்தான் நாங்கள் அவருடைய சரீரம் அப்பத்துக்கு அடையாளமா இருக்கிறது. ඒ ශරීරයේ රොටි වලට අඩයාලමක් அவருடைய ரத்தம் வந்து அந்த ஜீவனுக்கு அடையாளமா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தை சிந்தினார். ඇවිල්ලා ඔබට මමට උදෙනා ඒ ජීවනයේ ලකුණු වෙනවා. அப்ப அதனால்தான் திகசுரார் அந்த அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறார். මුස්ලිකේම නැත්නම් ඒකට අර සුසු නැත්නම් ඒ භෝජන කරුවොත් ஏனென்றால் வெளிப்பாடானது அங்கே ஒரு மனிதனுக்கு வார்த்தை பெறாமல் அவன் ராப்போஜனத்தை பெற முடியும். බලන්න එළිදරව කියලා කියන්නේ එයා එළිදර ලැබෙන්නේ නැත්නම් එයා රාත්‍රී භෝජන ගන්න බෑ. එයාට එළිදර නැත්නම් ඒක අනුභව කරන්න බෑ. ஏனென்றால் அந்த ஒரே தேவன் அங்கே ஒரே பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ண බලන්න வேண்டும். එකම දෙවියන් වහන්සේ එක භාජනයකින් අපි අනුභව කරනවා. அதனாலதான் பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஒரு பஸ்காக்கு ஒரு குடும்பம் ஆயத்தப்பட்டால் බලන්න පරණකීසුමේ අපි බැලුවොත් එහෙම ඒක පස්කා කියන්නේ ඒකට ඒක කියන්නේ ඒක පවුලක් සූදානම් වෙනවනම් அவர்கள் ஒரு ஆட்டை புசிக்கத்தக்கதான நபர்கள் அங்கே உண்டாக வர வேண்டும். බලන්න ඒක බැටළුව අරගෙන ඒක අනුභව කරන්න ඒ වගේ එක හැම එකනම ඉන්න ඕනේ. ඒ ලකුණු කරකට කට්ටිය ඉන්න ඕනේ. இப்ப ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது. ஆனா ஒரு ஆடு அங்கே சாப்பிடத்தக்கதான நபர்கள் இல்லாவிட்டால் அந்த ஒரு ஆட்டுக்கு அளவுக்கு தக்கதாக ஜனங்கள் ஒன்று கூட வேண்டும். බලන්න ඒක එළුවක එක අපි මරනවා නම් ඒක අනුභව කරන්න ඒක ගහලා මරනවා නම් ඒක අනුභව කරන්න ඕන නම්
එතන කට්ටිය අඩු වෙලා තියෙනකොට ඒ තව කට්ටිය එතන ගේන්න ඕනේ ඒක ඒ ඔක්කොටම සමාන වෙන්න. அப்படி இல்லாம நாங்க என்ன செய்வோம், ரைட், ஒரு ஆடு அடிக்கப்பட்டுட்டு பாதி ஆடு தான் சாலம், பாதியே இன்னொரு இருக்கு, அது அல்ல. බලන්න අපි නම් මොනවද කරන්නේ? ඒක භාගයක් අපි කරනවා, අනිත් එක අනිත් භාගය අනිතයට දෙනවා. அப்படி இல்ல. வேத வார்த்தை உங்களுக்கு தெரியும். யாத்ரா 12வது அளவுக்கு தக்கதாக அவங்க என்ன செய்வாங்க, ஜனங்கள் ஒரே இடத்துல ஒன்று கூடுவாங்க. බලන්න ඒ ඉක්නා පොතේ අපි කියවනවා බලන්නේ ඒක බලන්න ඒ එක බටලුවක් එක ගහලා මරලා ඒක අනුව කරන්න එතන කට්ටිය අඩු වෙලා ඉන්නවනේ වෙන තැනට ඉඳලා කට්ටිය එතන ගෙන්නනවා. அதுக்காக அவங்க என்ன செய்யலாம், அது பாதி ஆடு பலியிடப்பட இயலாது. ඒ නිසා ඒ භාගයක් එක පූජා කරන්න බෑ. அங்கே நிறைய ஜனங்கள்ன்றதுக்காக 2 ஆடு பலியிடப்பட முடியாது. ඒ බෝ කට්ටිය එනවා කියලා බටලුව දෙකක් ගෙන්න බෑ. அது எல்லாமே ஒன்றுக்கு அடையாளமா இருக்கிறது. කොහොම එක සමානයි වෙනවා. ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் அது ஒன்றாக தான் அது இருக்க முடியும். මක්නිසාදන එකක් වෙන්න ඕනේ ඒක. அதனால் தான் நாங்கள் ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணுகிறோம், ஒரே அப்பத்திலே நாங்கள் யாவரும் புசிக்கிறோம். ඒ නිසා තමයි එකම භාජනයෙන් අපි අනුව කරන්නේ, එකම භෝජනේ මේව කරන්නේ. அதே போல அந்த ஆடு பழுதற்றதா இருக்க வேண்டும். බලන්න ඒ බටලුවන්ට කිසි වැරදි වෙන්න බෑ. அது 14 நாட்கள் ඒ சோதிக்கப்படும். දවස් 14ක් ඒක සෝසිස அது ஊனமா இருக்க முடியாது, නොඩි ගහන්න පුළුවන්. நுகதடி இடப்பட்டு இருக்க கூடாது. මොකක් හරි මේකක් තියෙන්න அது පුළුවන්. யாதொரு குறையும் அது இல்லாமல் කිසි இருக்கும். අඩුවීම එතන තියෙන්න බෑ. ඒ බටලුවන්. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அந்த ஆடுதான் அந்த குடும்பத்துக்காக பலியிடப்பட ඒ முடியும். සම්පූර්ණවත ඒ බටලුවා තමයි පවුල නිසා ඒ මැරෙන්න ලැබෙන්න. அதே போல பாருங்க, புதிய ஏற்பாடுல ஒரு ஆடு எங்களுக்காக அடிக்கப்பட்டுச்சு. බලන්න ඒ වගේම තමයි අලුත් කිසිම කාලේ ඒක බටලුවා අපි නිසා මැරුණා. பாருங்க, அந்த ஆடும் பழுதற்றதா இருக்க ඒ வேண்டும். බටලුවා කිසි මේකක් නැහැ. ඒක සම්පූර්ණ වෙනවා ඒක. அது ஒரு குற்றமும் செய்யாததா කිසි இருக்க. වැරදක් නැහැ මේ බටලුවාට. நீங்க வேதத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா எடுங்க, லூக்கா 23:4 எடுங்க. ලූක් සුභාරණ්‍ය පොතේ 24 වෙනි පරිච්ඡේදය 4 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். ஆமென். பாருங்க, நீங்க யாத்திராம 12ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தாலும் அது எப்படி இருக்கணும், ஒரு பழுதற்றதா இருக்கும். බලන්න නික්මම 12 වෙනි පරිච්ඡේදය බලනකොට බටලුවා ගත්තා නම් කිසි මේක වැරද්දක් තියන්න බෑ එකෙන්. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதையும் வாசிக்கிறேன். நேரம் இல்லாதபடியா தான் நான் அதை சொல்லி போறேன். நாங்க அடிக்கடி ராப்போஜனத்துல நாங்க பாக்குற பாகம் தான். வாசிங்க 12:5 வாசி. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றது, ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, அங்கால நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் இல்ல, நான் எண்ணாகமம் அல்ல லேவியராமத்தில் அது பாத்தீங்க, நுகத்தடிக்கு உட்படக்கூடாது, முறிக்கப்பட்டதா முடமா இருக்க கூட, எந்த பழுதும் அந்த ஆட்டுல இருக்க முடியாது. නික්මයා පොතේ අපි කියව බලනකොට එතන කියලා තියෙනවා මේ බටලුවා ගත්තා නම් කිසි අඩුව වැරදි මේවා තියෙන්න බෑ කියලා ඒ වචනේ පවසනවා. ஆமென். பாருங்க, அதே போல பாருங்க, சிலுவையில அவர் அறையப்பட அங்கே பிலாத்தினிடத்துல கொண்டு வருகிற வேளையில் அவன் எதிரி கூட அவன் சொல்றான், இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணல. බලන්න යා පුරුෂයා අල්ගිස්ව කාලේ කුසේ ගේස්වාස ගේනකොට එයාගේ විරුද්ධව කියනවා, එයාගේ සතුරක් බ්ලාතු කියනවා, මෙයාගේ ජීවිතේ මං කිසි අඩුපාඩුවක් මං දැකලා அங்க නැහැ. ஏரோது இடத்துல அனுப்புறான். ඒ ඒරෝදුකාව එවනවා. ஏரோதும் அந்த ஆடை செக் பண்ணி பாக்குறான். அவன் சொல்றான், இவர்கிட்ட ஒரு பொல்லாப்பு, ஒரு குற்றத்தை நான் ඒ காணேன். ඒරෝද එයා චෙක් කරලා බලනවා, බලන්න මෙයාගේ කිසි වැරදක් නැහැනේ. புரியுதா உங்களுக்கு? ஏனென்றால் நாங்க ஒரு ராப்போஜனத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த ராப்போஜனம் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக அந்த அடையாளத்தை நான் சொல்றேன். මක්නිසාද අපි ඉතිගේ රාත්‍රී භෝජනේ පැබරේ සිද්ධා ඒ රාත්‍රී භෝජනේ කොයි ආකාර තියන්නද කියලා තමයි මේ අඩයාලමක් වගේ ඕගොල්ලන්ට කියන්නේ. என்னத்துக்காக இந்த டேமேஜ், இந்த தவறுகள் அல்லது இந்த குற்றங்கள் அங்கே இருக்குமானால் அது பலியிடப்பட முடியாது. බලන්න මක්නිසාද මොකටද මේක වැරදක් තියෙනවා නම් ඒ බැටළුවා ඒ මරණ ලැබෙන්න බෑ එක. அந்த அதுல எந்த பழுதும் அங்க இருக்க முடியாது. කිසි අඩුපාඩක් ඒක තියෙන්න බෑ. அதே போலதான் வேதம் சொல்லுகிறது, அபாத்திரமாய், அதாவது வார்த்தையில ஒருவன் சந்தேகித்தாலோ அல்லது தவறான முறையில விளங்கி கொண்டாலோ அவன் ராப்போஜனம் பங்கு බලන්න ඒ වගේම තමයි ඒ වචන තුලින් අපිට මේ සැක තියෙනවා නම් මොකක් හරි අඩුපාඩු තියෙනවා නම් එයා මේ රාත්‍රී භෝජනේ අනුභව කරන්න බෑ කියලා උන්වහන්සේ වචනේ පවසනවා. ஆமென். பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏனென்றால் அந்த ராப்போ பாருங்க,
வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் திருவிருந்து. බලන්න ඒ වචනේ අපි අනුභව කරන නැත්නම් පිළිගන්න එක තමයි ඒ රාත්‍රී භෝජනය කියන පවසනවා. என்று நாம் கூறுவோமானால் ඒ වගේ අපි කියනවා கர்த்தருடைய வார்த்தை ஒருவன் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய ராப்போஜனத்திலே பங்கு கொள்ள முடியாது. බලන්න එක දරත්තක් දෙවන වාසේ වචනේ එයාගේ හිතේ ඒක පිළිගන්නේ වෙනකම් එයා රාත්‍රී භෝජනය අනුභව කරන්න බෑ කියන පවසනවා. அவனுக்கு உரிமையே கிடையாது. එයාට කිසි උරුමක් කරන්න බෑ. ஏனென்றால் அந்த வார்த்தை சரியாக பழுது அங்கே இருக்கக்கூடாது. බලන්න ඒ වචනයෙන් කිසි අඩුපාඩුවක් තියෙන්න බෑ. ஏன்னா அது யாவுமே அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடாக බලන්න இருக்கிறது. සියලු දේව යේසුස් වහන්සේ කියන ඒක එළිදරවීමක්. ஒரு வார்த்தையை அது முழுவதுமாக நாங்கள் கை கொள்ளும் போதுதான் ராப்போஜனத்திலே நாங்கள் பங்கு கொள்ள බලන්න එක முடியும். වචනයක සම්පූර්ණ අපි පිළිගන්නකොට තමයි ඒ රාත්‍රී භෝජනේ අපි පංගුකාරන වෙන්න පුළුවන්. ஆமென். அப்ப பாருங்க, திருவிருந்து அதாவது அப்பம் என்பது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. රාත්‍රී භෝජනේ කියන්නේ ඒ කියන්නේ රොටි කියන්නේ උන්වහන්සේගේ වචනයයි. ஆமென். அவர் சொல்ற நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமா බලන්න இருக்கிறது. මම ආසේ ඉඳලා බෑන්නම ඒ ජීවමාන රොටි කියලා කියනවා. ஆமென். அப்ப பாருங்க, அந்த அவங்களுக்கு அது புரியல. அவங்க சொன்னாங்க இந்த மாமிசத்தை நாங்க இப்படி புசிக்கிறோம். ඒගොල්ලන්ට ඒක වටා ගන්න බැරුණා. බලන්න මේ මාംශ ශරීරය කොහොමද අපි අනුභව කරන්නේ? ஆனால் அவர் என்ன சொன்னார்டா, இந்த வார்த்தையை கை கொள்ளாதவனிடத்திலே ஜீவன் இல்லை. බලන්න එයා මොන ඒසවාසේ මොනද පවසුවේ මේ වචනේ ඕගොල්ලන්ට මේ පිළිපදින්න නැත්තම් ඕගොල්ලන්ට ජීවනේ නැහැ කියලා පවසුවා. ஆமென். அவருடைய மரணத்தை ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவனிடத்திலே அங்கே ஜீவன் வர முடியாது. මරණයේ උන්වහන්සේගේ උදරයේ ඒක පිළිගන්න නැත්නම් එයාට ජීවනේ නැහැ කියලා කිව්වා. பாருங்க, நாம் சரீர பிரகாரமா ஆசாரிப்பதற்கென்று 3 தெய்வீக நியமங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ප්‍රහාරයෙන් ඒක ගේ අනපනක් තියලා තියෙනවා. තුන්කාකාර අනපනක් තියලා பாருங்கள், තියෙනවා. ஒன்று ராப்போஜனம், மற்றது கால் கழுவுதல், அடுத்தது தண்ணீர் ஞாசம். බලන්න ඒක රාත්‍රී භෝජනේ අනිත් එක පාද සෝදන එක අනිත් එක මේ වතුර බවසීමයි. இம்மூன்று மாத்திரமே பரிபூரணத்துக்கு எடுத்துக்காட்டு. බලන්න මේ තුන්ආකාර ක්‍රියාව තමයි සම්පූර්ණ ක්‍රියාවට ඒක මුල් ගැනීමක් බලන්න. பாருங்க, இவை யாவும் பரிசுத்த பவுலினால் புதிய ஏற்பாட்டில் அளிக்கப்பட்டுள்ள நியமமா இருக்கிறது. බලන්න සුද්ධ බෞද්ධ විභාගයේ ඒ අලුත් කිසිම කාලේ අපිට දුන්නා අනපනයි. பாருங்க, இதை நாம் கை கொண்டே ஆக வேண்டும். මේක අනිවාර්යයෙන්ම අපි පිළිපදින්න ඕනේ. பாருங்க, நாம் நமது பலியாகிய கர்த்தரை ஆவிக்குரிய பிறப்பு என்னும் வகையில் நமக்குள் ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் வார்த்தையின் மூலம் அவரில் ஜீவிக்கிறோம். ආමේ බලන්න උන්වහන්සේ පූජා කරනට යේසුස් වහන්සේ අපි පිළිගත්තාන් පස්සේ උන්වහන්සේ වචනේ තුලින් අපි උන්වහන්සේ තුලින් අපි ජීවත් වෙනවා. ஆமே, பாருங்க, அந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது அது சரியான விதத்திலே புரிந்து கொள்ளும் போதுதான் அது ராப்போஜனத்தை அது சரியான முறையில் கொண்டு බලන්න வரும். උන්වහන්සේ වචනේ හරියාකාරයට ඒ වටාගෙන වෙනකොට තමයි එයා හරියාකාර ඒක තේරුම් ගන්න බසේ තමයි එයා මේ රාත්‍රී භෝජනේ අනුභව කරන්න වෙන්න ඕනේ කියලා ඒ කතෝරයා පවසනවා. அப்ப பாருங்க, அவர் சொல்றேன், ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், ஆதி கிறிஸ்தவ திருச்சபை பவுல் ஒழுங்குபடுத்தினான். බලන්න ඔයගොල්ලෝ වට හිතා ගන්න ඒ මුල් කාලේ තියෙන ඒ සභාව ඒ පිළිවෙලට ඒ සුද්ධ බෞද්ධ பாருங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆதி திருச்சபை அதாவது அப்போஸ்தலர்களுடைய காலம். ඒ පේර්තියන්ගේ කාලේ பாருங்க, அவன் என்ன செய்தான்? சபையை මේ ஒழுங்குபடுத்தினான். බලන්න ඒ සභාව හරියාකාරට අරිගැසුවා. பாருங்க, அவர்கள் வீடுகள் தோறும் ஒருமனப்பட்டவர்களாய் அப்பம் விட்டனர். බලන්න ඒගොල්ලෝ ගෙට ගෙවල් ගාන ගිහිල්ලා ඒගොල්ලෝ ඒකෝ සියලු දෙනාම එක්රස් වෙලා ඒ රොටි අනුභව කරා. பாருங்க, கவனமா பாருங்க, அவர்கள் வீடுகள் தோறும் ஒருமனப்பட்டவர்களாய் அப்பம் விட்டனர். බලන්න ඒගොල්ලෝ ගෙවල් ගාන ඒ සියලු දේම එකතු වෙලා ඒ රොටි අනුභව කරා. ஆனால் சபையில் பவுல் அதை சபையில் வைத்தான். බලන්න ඒ සුද්ධ පවුල් ඒ ගෙදර තියෙනා ඒ රොටි කැඩීම ගෙනල්ලා එයා සභාව තුලින් තැබුවා. புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடுல அவங்க என்ன செய்தாங்க? வீடுகள் தோறும் அதை என்ன செய்தாங்க? அப்பம் விட்டாங்க. ஆனா බලන්න පරණ කිසුම කාලේ ඒගොල්ලෝ මොනද කරේ? ඒ ගෙවල් ගාන කියලා රොටි කැඩුවා. ஆனால் பவுல் அதை எங்க கொண்டு வாரான்? சபையிலே வைத்தான். බලන්න ඒ සුද්ධ පවුලේ කොයිද කියලානේ සභාව තුලින් එනවා. பாருங்க, அதான் அவன் அதை சபையில் வைத்தான். வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன் கூட வேற எதையாயிலும் சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவனாய் බලන්න ඒ සුද්ධ පවුලේ සභාවට ගෙනාව ආසේදලා එක දූතියක් ගෙනාව ඒ වැරදි ඉගෙනීමට එයා සාප කරන ලැබෙනවා කියලා කියනවා. புரியுதா உங்களுக்கு? முதல் வீடுகள் தோறுல செய்தாங்க. பவுல் எங்க கொண்டு வர்றான்? சபையில வைத்தான். அப்ப நீ அதை வீட்டுல வச்சா அது எப்படியா போகுது? நீங்க தான் சொல்லு. ஆமென். அவன் சொல்றான், அதை வானத்திலிருந்து ஒரு தூதன் பிரசங்கித்தாலும்
සබිකපට බලන්න එයා ගෙවල් ගන්න තමයි පරණ කිසුම කාලේ තිබුණා සුද්ධ පොල් ඒක සභාවට ගෙනාවා ඒක නෑ ගෙදරට ගෙනියන්න බෑ කියලා ආසෙන් ඉඳලා ඒක දූතයෙක් කිව්වොත් එයා ඒ සාබකරත ලද්දෝ කියලා කියනවා புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அதனால்தான் வேறு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் என்ன செய்ய பலியை நீ බලන්න දෙවනාසේ වචනේ පවසනවා දෙවනාසේ තෝරගත්තා ස්ථානයේ කියලා තමයි වාගේ පූජාව ඔප්පු කරන්න ඕනේ කියලා උන්වහන්සේ වචනේ நான் வீடுகள்ல ஒன்று கூடுகிறதுக்காக நான் பேசவில்லை. බලන්න ඒක නිසා ඔයගොල්ලෝ ගෙදර ගිහිල්ලා රැසිම තියෙන ඒක ගැන මම කතා කරුවේ නෑ அது ஒரு ராபோஜனம் ஆயிருந்தால் அது தேவன் ஒரு தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்தானம் இருக்கும். රාත්‍රී භෝජනන උන්වහන්සේ තෝරගත්තා ඒ ස්ථානයක් වෙන්න ඕනේ அது தேவனுடைய வார்த்தையின்படி அது நடக்கிற அங்கே சமூகமாய் அது இருக்க வேண்டும். උන්වහන්සේ වචනේ අනුවට ඒක ඒ පිළිපදිනාව ඒ රැසීමක් වෙන්න ඕනේ ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் வர மாட்டார். 11 வசனத்தில் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும் அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் உங்கள் சர்வ தானங்களையும் உங்கள் பலிகளையும் உங்கள் தசமபாகங்களையும் 12-13 வாசிங்க. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனப்படிகளை விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதுவும் இல்ல, அது சரி, ஓகே, நம்ம அது தெரியும், நீங்க வீடுகள்ல போய் பாருங்க. ரைட். அப்ப பாருங்க, அதான் திகசுரேன் அவன் பாருங்க, வானத்தில் இருந்து ஒருவன் தூதன் பிரசங்கித்தாலும் அவன் சபிக்கப்பட்டவன். ஏ ஆசை தூத்தியாவில்ல தேசனா கருது ஏ சாபகரத்தை ரத்தோ இலக்கியனவா பாருங்க. அதுக்கு திகசுரே பாருங்க, அவன் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெறும்படி செய்தான். බලන්න සුද්ධ පවුල් කියනවා යේසුස් වහන්සේගේ යෝවාන් සුවා දුන්නාව ඒ වතුර බවිසීම ඒක අතරලා ඒ සුද්ධ පවුල් ආයි උන්වහන්සේගේ නාමයෙන් ඒගොල්ලන්ට වතුර බවිසු දුන්නා කියලා உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் பாருங்க. ஏற்கனவே ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு ஞானஸ்தானம் கொடுத்திருந்தான். බලන්න ඒක ඉස්සරහාම එකෙනෙක් ඇවිල්ලා වතුර බවිසු දුන්නා. ஆனால் அது பிழை என்று அவன் என்ன செய்றான், மீண்டும் அதை பெறும்படி ஒரு கட்டளையை சபைக்கு கொண்டு ඒක වැරදි කියලා ඒක එයා දරකට තව අනපනක් දීලා ආයි ඒගොල්ලන්ට වතුර බවිසු ஏனென்றால் அது அந்த காலத்தோடு அது முடிந்தது. වක්නිසාදන ඒ කාලේ සමග ඒක ඉවර වුණා. அந்த காலத்தில் அவன் கொடுத்தது சரி. ඒ කාලේ යෝවාන් සුවා දුන්නා වතුර බවිසු ඒක හරි. ஆனால் மீண்டும் அங்கே தேவன் பரிசுத்தாவியாக வந்த பிற்பாடு නමුත් දෙවියන් වහන්සේ සුද්ධාත්ම වහන්සේ වගේ මේ ලෝකෙට පැමිණෙනකොට புதிய ஏற்பாட்டுக்கு 3 நியமங்கள் வருகிறது. මේ අල්කීසම කාලේට තුන්කාකාර ඒ අනපනක් දෙනවා. அது அந்த 3 நியமங்களையும் மணவாட்டியானவள் செய்தே ஆக ඒ வேண்டும். අනපන තුන්කාකාර ක්‍රියාව ඒ මනමානේ ඊටම කරන්න ඕනේ ඒක. ஆனால் அவள் சொல்லப்பட்ட வண்ணமாகவே அதை செய்ய வேண்டும். එයා කියපු ඒ වචනේ අනුකමයි එයා මේක පිළිපදින්න. அப்படி அவள் செய்யாத பட்சத்திலே அது அபாத்திரமாய் அங்கே එයා ඒක කරන්නේ නැත්නම් එයා ද්වේෂ කරන ලැබෙනවා කියලා පවසනවා. ஆமென். இன்றைக்கு பாத்தீங்கன்னா அந்த ராபோஜனத்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. බලන්න මේ දවස්වල මේ රාත්‍රී භෝජන ගැන බොහෝ ප්‍රශ්න ඇති වෙනවා. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு முறையிலே அங்கே செய்கிறார்கள். එක්කෙනෙක් එක්ක ආකාරයෙන් ඒගොල්ලෝ රාත්‍රී භෝජන අනුභව කරනවා. ஆனால் வேதத்திலே அங்கே தேவன் எந்த வண்ணமான ஒரு கட்டளையை ஜனங்களுக்கு கொடுத்தாரோ அதே வண்ணமாகவே அவர்கள் புசித்தார்கள். බලන්න දෙවියන් වහන්සේ වචනේ උන්වහන්සේ කොයි ආකාරයේ ඒගොල්ලන්ට අනුපනක් දුන්නත් ඒ ආකාරයෙම ඒගොල්ලන් මේව ක්‍රියාවක් වෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ වචනේ පවසනවා. ஏனென்றால் அதான் திகசுரர், அது ரெவலேஷன், அது வெளிப்பாடா இருக்கிறது. அது ஒரு ஆடுதான் அங்கே பலியிடப்பட வேண்டும். அந்த ஆடு யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ඒක තමයි එදින කියලා කතෝලික පවසනවා. ඒක බැටළුව තමයි මේ පූජාක් වෙන්න ඕනේ. ඒ බැටළුව තමයි ඒක කවුද කියලා පවසනවා. பாருங்க, அடுத்து பாருங்கள், நாம் 3 காரியங்களை கை கொள்ள வேண்டியது அவசியம். බලන්න අපි තුන්ආකාර අනපනක් අපි අනුව අත්දැකීමක් වෙන්න ඕනේ කියලා කියනවා. 3 காரியங்களை நாம் அடையாளமாக கை கொள்ள வேண்டும். අපි තුන්ආකාර ලකුණු කරන ඒගොල්ලන් අපි පිළිපදින්න ඕනේ. அடுத்து சொல்றார், நீங்கள் அப்படியானால் என்கிறீர்கள். அப்படியானால் என்கிறீர்கள். ඒ වගේ ඔයගොල්ලෝ කියනවද? அப்படியானால் சிலுவையில் மரித்துக் கொண்டிருந்த கள்ளன் ஞானஸ்தானம் பெறவில்லை. ඒවනම් ඒ පුරුෂය අනක උසාව ඒ
හොරා එයා වතුර වලස ගත්තද? இருப்பினும் அவன் பரலோகத்தில் இருப்பான் என்று இயேசு கூறினாரே නමුත් එයා බැලුනොත් මගේ මා සමග උන්වහන්සේ රාජ්‍යනේ සිටිනවා කියලා කියනවා. என்று சுட்டி காட்டுகின்றனர். ඒ වගේ කියනවා. அது முற்றிலும் உண்மை. ඒක සැබෑව තමයි. அது உண்மையே. ඒක සැබෑව තමයි. ஆனால் பாருங்கள், அவன் மரிக்கும் நேரத்தில் தான் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டான். බලන්න එයා මරණ වෙලා අන්තිම මොහොතේ තමයි යේසුස් වහන්සේ කවුද කියලා එයා ලකුණු වටා ගත්තා. ஆனால் அந்த தருணம் மாத்திரமே அவனுக்கு இருந்தது. බලන්න අවස්ථාව විතර යාට තිබුණා. ஆனால் வேதாமத்தை திறந்து பார்ப்போம். බලන්න දේව වචනේ අපි හැරලා බලමු. அது ஏசாயா 28ஆம் அதிகாரத்தில் என்று நான் நினைக்கிறேன். ඒසායා පොතේ මේ 28 වෙනි පරිච්ඡේදයේ அவர் சொல்றார், கற்பனையின் மேல் கற்பனை, பிரமாணத்தின் மேல் பிரமாணம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ඒ என்று. බලන්න අනපනා වගේ ඒව එක එක විවස්ථාව වැඩි කර කර යනවා ඒක. ஆனால் இன்று நாம் காண்பது என்ன? නිසා අද දවසේ අපි දකින්නේ මොකද්ද? அவருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்கென்று இன்று நாம் அங்கே வந்திருக்கிறோம். උන්වහන්සේගේ මරණය සීකරන්න කියලා තමයි මේ රාත්‍රී දවසේ අපි පැමිණ සිද්ධා அவருடைய சரீரத்தை நாம் தினந்தோறும் புசிக்கிறோம். උන්වහන්සේගේ ශරීරයේ දවසේ අපි අනුභව කරනවා. அது நம்முடைய சௌரன் நமக்கு பிரசங்கித்தது போது இப்பொழுது நாம் புசித்து முடித்தோம். බලන්න අපේ සහෝදරය අපි දේශනා කරපු වගේම අපි මේක අනුභව කරලා ඉවර වුණා. அது வார்த்தையை ஏற்றுக்கொண்டே அது முழு இருதயத்தோடும் ඒ விசுவாசிக்கிறது. වචනේ අපි ලබාගත් මුළු හිතෙන් ආවිල්ලා අපි පිළිපදිනවා ඒක. நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து ஆழமாக அறிந்தவர்களாக இந்த பந்திக்கு வர අපි வேண்டும். මොකද්ද කරන්නේ කියලා අපි වටාගෙන ඉතාම ජඹුර තුලින් තමයි මේ පංගුකාර ලැබෙන්න එන්න ඕන. பாருங்க, அவர் என்ன சொல்றாங்க, நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து ஆழமாக அறிந்தவர்களாக இந்த பந்திக்கு வர வேண்டும். අපි මොනවද කරන්නේ කියලා අපි යඹුරෙන් ඉතාලගෙන තමයි වටාගෙන තමයි මේ පංගුකාරන්ට ලැබෙන්න එන්න. ஏனென்றால் அந்த வெளிப்பாடானது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. මක්නිසාද දෙවියන් වහන්සේ වචනේ කියන්නේ උන්වහන්සේගේ එළිදැරීමයි. அதனால்தான் அவர் சொல்றேன், நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். බලන්න මම ගිහිලා ඒක යම්කිසි ඒකනික මම එවන්න සුද්ධාත්ම වහන්සේ එවනවා කියලා කියනවා. பாருங்க, அவர் நான் போய் வேறொரு தேற்றவாளனை. එයා කියනවා මම කියලා තව දැනෙක මම එවනවා. அதுக்காக அந்த தேற்றவாளன் வேறொரு நபர் அல்ல. ඒ නිසා එයා එරේ කෙනෙක් වෙන කෙනෙක් නෙවෙයි. ஆனால் அவர் வரும்போது என்ன செய்வாரா? නමුත් එයා එනකොට මොනවද කරන්නේ? அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். සම්පූර්ණම සත්‍යතාව තුළින් ඔබලා මඟ පෙන්නනවා. பாருங்க, அந்த சத்தியத்தை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ඒ සත්‍යතාව සම්පූර්ණ සත්‍යතාව තුළ ඔබලා මඟ பாருங்க, அப்படியானால் சகல சத்தியமும் எப்பொழுது நிறைவேறினது? ඒ වචනේ කොයි වෙලාව ඉස්සර උනේ? எப்பொழுது நிறைவேறு? කොයි වෙලාව ඉස්සර උනේ? தேவன் மீண்டுமாக அங்கே 63ஆம் ஆண்டு வரும்போது வேதத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களும் மணவாட்டிக்குள்ளே வந்தது. බලන්න උන්වහන්සේ නවත වාරයේ කෙරකොට 1963 එනකොට උන්වහන්සේ රහසේ ඔක්කොම මනවාලයේ තුල ඉස්තර වුණා. பாருங்க, அவர் பரிசுத்தாவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார். සුද්ධාත්ම එනකොට සම්පූර්ණ සත්‍යතාව තුළ නඩත්තු කරනවා. ஏனென்றால் அவர் போய் மீண்டும் பரிசுத்தாவியாக வருவார். බලන්න මක්නිසාද දෙවියන් වහන්සේ ගිහිල්ලා යේසුස් වහන්සේ ගිහිල්ලා ආයි සුද්ධාත්ම වහන්සේ මේ அவர் ලෝකෙට மூன்று එනවා. நபராக அல்ல, ஒரே தேவன் அங்கே மூன்று காரியத்துக்குடாக அங்கே ඒ வெளிப்படுகிறார். තුන්වතාර තාත්තා වගේ නෙවෙයි එකම දෙවියන් වහන්සේ ඒ කාරණු තුනක තුලින් උන්වහන්සේ පැමිණෙනවා. ஆமென். அதனால தான் சொல்றேன், இந்த இந்த மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாதவனுக்கு ஜீவன் ඒ இல்லை. නිසා තමයි උන්වහන්සේ පවසනවා ඒ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ ඒ මාංශසුරේ ඔයගොල්ලෝ අනුභව කරන්න ඔයගොල්ලෝට ජීවනේ නැහැ කියලා පවසනවා. அப்படியானால் அந்த மனுஷகுமாரன் என்பது யார்? அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ඒ මනුෂ්‍ය පුත්‍රයා කියලා කියන්නේ කවුද? උන්වහන්සේ වචනයයි. ஆமென். அப்ப அதனால் தான் அந்த மனுஷகுமாரனுடைய வார்த்தை மீண்டும் அங்கே வந்தது ඒ பூமிக்கு. නිසා තමයි උන්වහන්සේ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ වචනය ආවිල්ලා මේ නවතවරක් මේ ලෝකයට ආවා. ஆமென். அந்த மனுஷகுமாரனுடைய வார்த்தை அங்கே வருகிற வேளையில் தான் தேவ ரகசியம் அங்கே நிறைவேறி. ඒ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ වචනේ මේ ලෝකේ එනකොට තමයි උන්වහන්සේගේ සම්පූර්ණ රහසේ ස්ථිර වෙනවා. ஏனென்றால் அந்த ராஜாவினுடைய பட்டயம் தான் அதை நிறைவேற்ற முடியும். නිසා අද උන්වහන්සේ රජකෙනෙක්ගේ ඒ කඩුව තමයි සම්පූර්ණම වෙනවා. ஆமென். அதனால் தான் அங்கே மீண்டும் அங்கே தேவன் வருகிற வேளையில தேவ ரகசியம் அங்கே ඒ நிறைவேறும். නිසා මනුෂ්‍ය නවතවරක් දෙවියන් වහන්සේ එනකොට තමයි උන්වහන්සේ රහසේ සියලු දේම ස්ථිර වුණා. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் தூதன் அங்கே நம்முடைய தீக்கர்சி அங்கே முதலாவது பிரசங்கிக்கிற 7 முத்திரைகளை பிரசங்கிக்கிற வேளையில அது தவறி. බලන්න අත්වෙනි දූතයා එයා මේ දේශනා කරන මේ අත්වෙනි මුද්‍රය ගැන දේශනා කරනකොට ඒක වැරදි විදිහට දේශනා කරා. ஏனென்றால் அந்த வார்த்தை அங்கே வெளிப்பாடு தேவனால் மாத்திரம்தான். බලන්න මේ අත්වෙනි දූතයා එයා දේශනා කරනකොට එයාට බැරි වුණා. නමුත් ඒ වචනේ ඇවිල්ලා
ඒ දෙවියන් වහන්සේ වචන විතරයි දෙවියන් වහන්සේ විතරයි ඒක එළිදරව් කරන්න ඕන. ஆனால் தேவன் மீண்டுமாக அங்கே பூமிக்கு வருகிற வேளையில தேவ ரகசியம் அங்கே බලන්න දෙවියන් වහන්සේ නවතවරයක් එනකොට සම්පූර්ණ රහසය එළිවර වුණා. அங்கே தேவன் அங்கே 1963 பிப்ரவரி 28ஆம் தேதி தேவ ரகசியத்தை நிறைவேற்றுகிற வேளையிலே வார்த்தையானது வெளிப்பட்டது. 1963 පෙබ්‍රවරි මාසයේ 28 වෙනිදා එනකොට උන්වහන්සේ ලෝකෙට එනකොට සියලු රහස දෙවියන් වහන්සේ රහස ඔක්කොම ඉස්තර වුණා. ஆமென். அப்ப பாருங்க தேவனுடைய அந்த காரியம் அந்த தேவ வெளிப்பாடானது அவர் ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் தான் அது வெளிப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ එළිදරවීම උන්වහන්සේ පිළිගනාම ඒ වෙලාවේ තමයි ඔක්කොම ඉස්තර වෙන්නේ. அப்ப பாருங்க திகசுரேல் நாம் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து ஆழமாக அறிந்தவர்களாக இந்த பந்தைக்கு வர வேண்டும் என்று அது நியமமாக அளிக்கப்பட அல்ல. බලන්න අපි මොනවද කරන්නේ කියලා හරියට වටහා ගන්න මේ බන්දියට මේ පංගුකාරණ වෙන්න එන්න ඕන කියලා උන්වහන්සේ වචනේ පවසනවා. பாருங்கள் நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு செல்லும் போது බලන්න ඒක දේවමාලියට ඔයගොල්ලෝ යනකොට அவர்கள் பிஸ்கோத் அல்லது ரொட்டி போன்ற ஏதோ ஒன்றை விட்டு கொடுக்கிறார்கள். බලන්න රොටි මොන නැත්නම් බිස්කට් වගේ මොකක් හරි ඒගොල්ලෝ කඩලා ලබලා දෙනවා. பாருங்க என்னத்துக்கு நீங்க ஆழமா பார்க்கணும்னா வார்த்தை தான் திருவிருந்தா இருக்கு ராப்போஜனமா இருக்கிறது. මක්නිසා මොකද යම්බුරට ඔයගොල්ලෝ බලන්න ඕනේ මේ වචනේ තමයි උන්වහන්සේගේ ராத்திரி போஜனம். நீங்க வார்த்தையின்படி ராப்போஜனத்தை கை கொள்ளாவிட்டால் இந்த ராப்போஜனத்துல எந்த பிரயோசனம் இல்லை. ඔයගොල්ලෝ වචනේ හරි ආකාරයට ඔයගොල්ලෝ පිළිපෙදෙන්න මේක ராத்திரி போஜனம் කිසි ප්‍රයෝජනයක් නැහැ. பாருங்க நீங்க ஒரு ஆலயத்துக்கு செல்லும் போது என்ன கொடுக்குறாங்க? ரொட்டி கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க. බලන්න ඒක දේවමාලියට යනකොට මොනවද දෙන්නේ ராத்திரி போஜனம் කියලා. அது வந்து தேவனுடைய நியமமா? ඒ දෙවියන් වහන්සේ අනපනද? தேவனுடைய அந்த ராப்போஜனமா? ඒ දෙවියන් වහන්සේ ராத்திரி போஜනයේද? இப்ப பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தக்கதாக ஒரு ஆடு தான் எடுக்கும். පරණගිස්ස බලනකොට ඒගොල්ලන්ගේ ඉන්න කට්ටියට ඒක තමයි ඒකෙන් තමයි ඒගොල්ලෝ ඒක එළුව ගන්න ඕනේ. இல்ல நாங்க குடும்பம் மட்டும்தான் சாப்பிடுவோம் இருக்கு. නෑ නෑ අපි පවුල් විතරයි ගන්න ඕනේ කියලා ஒரு மேக்சிமம் ஒரு ஆடு 15 பேருக்கு தான் சாப்பிடலாம்டா அதுல ஒருவேளை குடும்பம் வரும், இன்னொரு ஒரு குடும்பத்துல அரைவாசி கூட வரும். බලන්න ඒක 15 තමයි ගන්න ඕනේ කියලා බැලුවොත් ඒක පවුලක කට්ටිය අඩු වෙන්න බලවත් නම් තව තැනක ඉඳලා இல்ல ගන්නවා. இல்ல நாங்க அங்க போல ஒரு பாதியை கொடுத்து விடுங்க. නෑ හේ යන්නේ ඒක භාගයක් ගේන්න කියලා කියන්න බෑ. ஒரு ஆடு பாதியாக போகலாம். ඒක එළුවේ භාගයකින් යන්න බෑ. ஒரு ஆட்டுக்குள்ளாக தான் மனிதர்கள் ஒன்று கூடும். ඒක බැටළුවෙන් තුලින් තමයි මේ මිනිස්සු ඔක්කොම රැස් වෙන්නේ. ஒரு இடத்துக்கு ஒரு ஆடுதான். එක ස්ථානයක එක බැටළුවා තමයි. பாருங்க அத எப்படி செய்யணும்? அவங்க சுடணும். ඒගොල්ලෝ පුච්චන්න ඕනේ. பாருங்க ஒவ்வொரு காரியத்தில் அதை தீவிரமா பச்சையாவோ அவிச்சோ அதை புசிக்கலாம். அவங்க சுட்டுதான் அதை என்ன செய்யலாம்? ඒගොල්ලෝ පුච්චලා තමයි ගන්න ඕනේ. அத வந்து என்ன செய்யலாம்? அது விடிய காலம் மட்டும் வைக்கலாம். ඒක එළිය වෙනකන් තවන්න තියන්න බෑ. அவங்க முழுவதும் சாப்பிடணும். සියලුම ඒගොල්ලෝ කන්න ඕනේ. ஒருவேளை அது மிஞ்சினா அதை என்ன செய்யணும்? சுட்டெரிக்க வேண்டும். ඒක සමහර වෙලාවට ඒක ඉතුරුනොත් ඒක පුච්චුල් ලැබෙන්න ඕනේ. பாருங்க எப்படியாக தேவனுடைய கட்டளை அங்கே இருந்தது. කොයි ආකාරයේ උන්වහන්සේගේ ව්‍යවස්ථාව තියෙන්නේ කියලා බලන්න. பாருங்க நீங்க ஒரு ஆலயத்துக்கு செல்லும் போது அவர்கள் பிஸ்கோத் அல்லது ரொட்டி போன்ற ஏதோ ஒன்றை விட்டு கொடுக்கிறார்கள். බලන්න ඒගොල්ලෝ දේවාලයකට යනකොට රොටි මොකක් හරි බිස්කට් හරි දෙනවා. ஆனா அவங்க அப்படி செய்யல. எப்படி வேதம் சொல்லுது? ஒரே அப்பம். බලන්න ඒ වගේ කරන්න බෑ. දේවනාථ වචනේ කියන්නේ එකම රොටි. பாருங்க அநேகராகிய நாம் ஒரே அப்பத்துக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணோம். අපි එක ශරීරය තුලින් එක රොටි තුලින් අපි වතුර වශයෙන් අරන් තියන්නේ. ஆனா அவங்க பிஸ்கட் கொடுக்கக்குள்ள என்ன செய்வாங்க? ஒரு பேக்கெட் எடுத்து பல பிஸ்கட்டை உடைச்சு බලන්න බිස්කට් දෙනකොට එක පැකට් එකක් ගන්න එක බිස්කට් එකේ දෙනවා. ஆனா அது அப்படியாக அது தவறான ஒன்றா ඒක இருக்கிறது. වැරදි. பாருங்க புகைப்பிடிப்பவர்களும் மது அருந்துறவர்களும் மற்ற பழக்கம் உள்ளவர்கள் உடையவர்களும் அவர்கள் அந்த சபையில் உறுப்பினர் என்னும் காரணத்தால் அங்கு வந்து கர்த்தருடைய ராப்போஜனத்திலே பங்கு கொள்கிறார்கள். බලන්න ඒක සභාව පංගු ගන්න කට්ටිය කියලා අයිති කියලා ඒගොල්ලෝ තුන්මානේ බාරික නරක බොන කට්ටිය එක එක පාපයට වැටෙන මිනිස්සු ආවිල්ලා ඒගොල්ලෝ පංගු කරලා பாருங்க எல்லாரும் வந்து பங்கு பெறாங்க. සියලු දෙනාම ආවිල්ලා ඒක පංගු කරලා ஆனா பலியை குறித்து கூட அவர்கள் உங்களை பரிசுத்த பண்டிகையிலும் உங்கள் பலிகளும் என் நாசியிலே துர்நாற்றமாயிருக்கிறது. ඒගොල්ලන්ගේ පූජා ස්ථානයේ ඒගොල්ලන්ගේ පූජා සියලු දේම මට පිළිකුලක් කියලා උන්වහන්සේ පවසනවා. என்று சொல்லுகிறார். ඒ වගේ උන්වහන්සේ පවසනවා. பலி செலுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். ඒගොල්ලෝ පූජා වෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ අනපනක් දුන්නා. அவர்தான் அந்த பலி செலுத்தணும் என்று அந்த பண்டிகையை அவர் கொடுத்தார். ඒ පූජාකාර ඒ මංගලයේ දවසේ උන්වහන්සේ තමයි ඒක දුන්නේ. அவர் நியமித்த அதே பலி ඒ උන්වහන්සේ දුන්නා ඒකම ඒ පූජාව. பாருங்க கவனமா பாருங்க. அவர்கள் அதை பாவித்த முறையின் காரணமாக அவருடைய நாசியிலே துர்நாற்றமாயிருந்தது. බලන්න ඒගොල්ලෝ කරන විදිහේ ඒ ප්‍රකාරයෙන් ඒ උන්වහන්සේ
උන්වහන්සේට ඒක වැරදි වගේ සිටි වුණා. அவர்தான் ராப்போஜனத்தை கொடுத்தார். උන්වහන්සේ තමයි රාත්‍රී භෝජනේ දුන්නා. ஆனா அந்த ராப்போஜனத்தை அவங்க பாவிச்ச முறைதான் தேவனுடைய நாசியில නමුත් ඒගොල්ලෝ துர்நாற்றமா රාත්‍රී இருந்தது. භෝජනේ ඒගොල්ලෝ අනුභව කර ආකාරය ඒක වැරදි වුණා. புரியுதா உங்களுக்கு? ආමේන්. தேவண்ட வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும். ஒரே அப்பம், ஒரே சரீரம், ஒரே கப், ஒரே ரொட்டி. දෙවියන් වහන්සේගේ වචනේ බලන්න එකම ශරීරය එකම රොටි එකම මේ භාජනය. அங்கே பிஸ்கோட்டோ அல்லது முதல்ல வார நெக்டோ சோடாவோ சிவப்பா இருக்கிறதுக்கா அது எதுவுமே கொடுக்க முடியாது. ඉස්සර ආපේ රෙක්ටෝ සෝඩා නැත්නම් මොනවාරි මේක මේව කරන්න බෑ. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அது தேவனுடைய காரியத்தின்படி. அதுக்காக ராப்போஜனம் செய்தோம்னு ஒரு அடையாளம் அல்ல. ඒ නිසා ඒක අපි රාත්‍රී භෝජන කරා කියලා ඔයගොල්ලෝ හිතන්න හොඳ නැහැ. பாருங்க, அதான் திகழ் சொல்றார். தேவன் அந்த பண்டிகையை ஆசரிக்க சொன்னார். දෙවියන් වහන්සේ ඒ පූජාව ඕගොල්ලෝ පිළිපැදි කරට ஆனா அவங்க ஆசரித்தாங்க. ඒගොල්ලෝ පූජාව බේව කරා. ஆனா அவங்க என்ன செய்தாங்கன்றா, அந்த காரியத்துல குடிச்சவங்க, வெறிச்சவங்க, பல பாவங்களை செஞ்சவங்க, அது மாத்திரமில்ல ரொட்டி பிஸ்கட் பல காரியத்தை அவங்க வயிற்று රාත්‍රී භෝජනය කරා තමයි ඒ තුම්බානේ පානය කරන මිනිස්සු අරක බොන කට්ටිය එක පාපයට වැටෙන මිනිස්සු ඒගොල්ලෝ සියලු දේම ඒ බිස්කට් අර මේව තමයි ඒක පායක නිකන් මේ වැරදියට ඒගොල්ලෝ පිළිපදිනවා. பாருங்க, அவர்கள் அதை பாவித்த முறையின் காரணமாக அவருடைய நாசியிலே துர்நாற்றமாய் இருந்தது. බලන්න ඒගොල්ලන්ගේ ඒක පූජා කර උපකරණ විජේ තමයි උන්වහන්සේට ඒක වැරදි වුණා. அதெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய ராப்போஜனத்தின் பாரம்பரியத்தின் காரணமாக பங்கு கொள்வதில்லை. ඒගොල්ලන්ගේ ඒ සුපුරුදු ප්‍රකාරයෙන් ඒක කරන එක දේවල් නෙවෙයි රාත්‍රී භෝජනේ. உங்கள் இருதயத்தில் தேவனுடைய அன்பு நிலைத்திருப்பதனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீங்க பங்கு கொள்கிறீர்கள். ඕගොල්ලන්ගේ හිතේ දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුපන්නට ඕගොල්ලන්ගේ ඒකට කීකර වෙලා ඒගොල්ලෝ බාර දීලා ඒකට අනුභව කරනවා. ஆமென். அதுதான் அதான் வேதம் சொல்ல, தேவனுடைய கற்பனைகளின்படி நடப்பதே தேவனுடைய அன்பா இருக்கிறது. උන්වහන්සේගේ අනුපරෙන් අපි ජීවිත වෙන එක තමයි උන්වහන්සේගේ ප්‍රේමය කියලා පවසනවා. தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்வதுதான் தேவ அன்பா இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ අනුමත කරන එක තමයි උන්වහන්සේගේ ප්‍රේමය කරන්නේ. ஆமென். அப்ப பாருங்க, இந்த ராப்போஜனமானது, இந்த அப்பமானது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. මේ රාත්‍රී භෝජනය උන්වහන්සේගේ රොටිය විලා උන්වහන්සේගේ වචනයයි. நாங்கள் தவறான முறையிலே நாங்கள் அதை பங்கு கொள்ள முடியாது. ඒක වැරදි ආකාරයෙන් ඒක පංගු කරන්න அது බෑ. தேவனுடைய சரியான வார்த்தையின் வெளிப்பாடோடு தான் நாங்கள் அதை கைக்கொள்ள வேண்டும். උන්වහන්සේගේ වචනේ හරියාකාර ඉදිරියේ තුලින් තමයි ඒගොල්ලෝ පංගු அது කරන්නේ. ஒரே தேவனை அங்கே வெளிப்பட வேண்டும். එකම දෙවියන් වහන්සේ තමයි ඒක කරන්නේ. ஒரே காரியத்தை அங்கே சுட்டி காட்ட එකම வேண்டும். දේවල් තමයි ඒක එල්දර කරන්නේ. அது தவறி போகுமானால் அதுக்கு எந்த காரியத்தையும் அது செய்ய ඒක முடியாது. වැරදි විදියට ගියොත් ඒක හරියාකාරක அதனால்தான் திகழ் சொல்றார், ஒரு பலியிடப்பட வேண்டிய மிருகம் அது பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ඒක මුර්ගයා එයා පූජා කරන්න ඕනේ. ඒක සුත්තේ වෙන්න ඕනේ. அதனால்தான் அது எந்த குற்றமும் செய்யாததா இருக்க කිසි வேண்டும். වැරදියක් ඒක තියෙන්න බෑ ඒක. அதுதான் ஒரு மனிதனுக்காக பலியிடப்பட ඒක வேண்டும். තමයි ඒක මනුෂ්‍ය උදෙසා ඒ පූජා කරන්න. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் எந்த பழுதும் இல்லை. ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේට වල කිසි වැරදියක් නැහැ. அதனால்தான் அவருடைய ரத்தம் எங்களை பாவ மரண அந்த காரியத்தில் இருந்து எங்களை விடுதலை ඒ ஆக்கினது. නිසා තමයි උන්වහන්සේගේ දේ තමයි අපේ පෞකාරයේ ජීවිතේ ඉඳලා මුදවන්නේ. ஆமென். அதனால்தான் நாங்கள் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாங்கள் ඒ மீட்கப்பட்டோம். නිසා තමයි උන්වහන්සේගේ දේ තුලින් අපේ ජීවිතේ මුදවන්න ලබනවා. அதே போலதான் திகழ் சொல்றார், ஒரு ராப்போஜனத்தில் ஒரு மனிதன் அங்கே வரும்போது அவன் தேவனுடைய வார்த்தையோடு தன்னை சோதித்து அறிய ඒ வேண்டும். නිසා තමයි ඒක රාත්‍රී භෝජනයක මිනිස්සු එනකොට දෙවියන් වහන්සේ වචන තුන යා විමසලා බලන්න ඕනේ කියලා උන්වහන්සේ වචන அது පවසනවා. தேவனுடைய வார்த்தையாய் இருக்க வேண்டும். ඒක දෙවියන් වහන්සේගේ වචනේ වෙන්න அது පුළුවන්. தேவனுடைய ஒரு வார்த்தையினால் மாத்திரம்தான் அங்கே பிழைக்க ඒක முடியும். දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් තමයි අපි ජීවිත වෙන්න පුළුවන්. வேற எந்த மனிதனுடைய வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுக்க වෙන முடியாது. මනුස්සයාගේ වචනේ යාට ජීවනය දෙන්න බෑ. அதனால்தான் சொல்றேன், எந்த மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசிக்கிறவனுக்கு மாத்திரம்தான் ஜீவன் உண்டு. බලන්න මේ මනුෂ්‍ය පුත්‍රයාගේ මාංශයේ අනුව කරන තමයි යාට ජීවනය තියෙන කියලා நாங்கள் පවසනවා. அறிந்திருக்கிறோம், அந்த மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. අපිට දන්නවා මේ මනුෂ්‍ය පුත්‍රයා යේසුස් වහන්සේ කියලා. ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தவறான நபர்கள் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு பிரண்ணாம் தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். සමහරයා දැන් කියලා පවසනවා බලන්න මේ බ්‍රණාම් තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ කියලා පවසනවා. ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் பிரண்ணாமுக்கு வந்தது என்பதை அவர்கள் அறியாமல் බලන්න இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි බ්‍රණාම් තුල ඒ අනාගත කතුරා තුලින් ආවා කියලා ඒගොල්ලෝ දැන සිටියේ නැහැ. அதனால்தான் அங்கே பட்டயமானது விழுகிற வேளையில் அந்த ராஜாவினுடைய ඒ பட்டயமா නිසා තමයි ඒ කඩුව ඇවිල්ලා එයාගේ අතට එනකොට ඒ රජතුමාගේ කඩුව කියලා කියනවා. ஆமென். அப்ப அந்த
அந்த ராஜாவை அது அங்கே சுட்டி காண்பித்தது. එයාම් කියනවා එයා රජු කියලා එයා ஆமென். அந்த ராஜானுடைய பட்டயம் தான் இவருடைய கைக்கு பொருந்தினதா இருந்தது. රජතුමාගේ කඩුව තමයි මෙයාගේ අතට හරියාකාරව ලැබුණේ. அந்த தேவனுடைய வார்த்தை தான் இந்த நாளிலே மீண்டும் மணவாட்டிக்குள்ளே வந்தது. දෙවිවාසේ වචනේ තමයි මනමාලි තුලින් ආව මේ அந்த வார்த்தை கூடாக நாங்கள் உண்மையாக அங்கே வருகிற வேளையில் தான் அது ஆசீர்வதிக்கப்படும். වචනේ අපිට හරියාකාර එනකොට තමයි අපිට ආශිර්වාදය ஆமென். ලැබෙන්නේ. நான் இன்னொரு காரியங்களை நேரம் நெருங்குகிறது, நான் வாசித்து முடிக்க போறேன்.